அடுப்பு எண்ணெய் நெய் மில்க் பவுடர்லாம் இல்லாமல் ரொம்ப டேஸ்டியான இந்த மில்க் பர்ஃபி எப்படி சூப்பராக செய்யறதுன்னு பார்த்துலாமா. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க, 2 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கோங்க, 1 கப் அளவுக்கு ஜீனி, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டில் போட்டுட்டு 3 பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க. அதில் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் கொஞ்சமாக பால் மட்டும் மிக்ஸ் பண்ணி நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அடுத்தா இன்னொரு பார்ட்டில் லைட்டாக ஃபுட் கலர் மட்டும் மிக்ஸ் பண்ணி கலந்து எடுத்துக்கோங்க. அடுத்தா இன்னொரு பார்ட்டில் லைட்டாக ஃபுட் கலர் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. வேற கலர் ஃபுட் கலர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு எல்லோ ஃபுட் கலரும் ரெட் ஃபுட் கலரும் ஒயிட் கலர் தனியாக வச்சிருக்கேங்க. இது எல்லாத்தையும் தனித்தனியாக தட்டியாக தட்டிட்டு அதை அப்படியே எல்லாத்தையும் ஒன்று மேலே ஒன்றா வச்சுட்டு நல்லா அடுக்கி விட்டு நல்லா தட்டி விட்டு சமன்படுத்திக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சூப்பரான பர்ஃபி நமக்கு சூப்பராக தயாராகிடுச்சு இன்ஸ்டண்ட்டாகவே. இந்த ரெசிபி செய்யறதுக்கு 10 நிமிஷம் கூட ஆகாதுங்க. அவ்வளோ ஈஸியாக, அவ்வளோ டேஸ்டியாக, அவ்வளோ சூப்பராக செஞ்சிடலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள் வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இப்போ தீபாவளி வருது இல்லையா, தீபாவளிக்கு செஞ்சு அசத்துங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ ரொம்ப நன்றி. தேங்க்யூ.